இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஏண்டே, இந்த வீட்ல என்னடி நடக்குது? என்னங்க சொல்றீங்க? எனக்கு எதுவுமே புரியல. நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து உங்க எல்லாத்துக்கும் குளிர்ட்டு போச்சா? வெளியே தான் கண்ட நாய்ங்க எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டு போதுனா, வீட்டுக்குள்ள பொம்பளைங்க நீங்க ஆம்பளைங்களை எடுத்து அதிகாரம் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்களா? ஐயோ இல்லங்க, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. இந்த வீட்டுல ஆம்பளைங்க மேல இருக்கிற மரியாதையும் பயமும் குறைஞ்சு போய் இப்போ பொம்பளைங்க எல்லாம் மெதப்புல சுத்திட்டீங்கல்ல? இதுக்கெல்லாம் யார் காரணம்? ஆம்பளைங்க சொல்றத மீறி நடந்தா இந்த வீட்டுல என்ன நடக்குன்னு மறந்து போச்சா? கர்ணா, சொல்லுங்கண்ணே. சித்ரா கல்யாணத்தை நிப்பாட்டாது எவடா? என்னடா இவனுங்களால அவளையே கண்டுபிடிக்க முடியலையே, இதுல இவனுங்க நம்மளை என்ன பண்ணிட போறாங்கன்னு மெதப்புல தான் நம்ம மேல உள்ள பயம் போச்சு. அவளை கண்டுபிடிக்காம என்னடா பண்ணிருக்க? அண்ணா, விசாரிச்சுட்டு தானே இருக்கும். கிழிச்சான். உன் லட்சணத்தை தான் பார்த்தேன். ஏதோ ரெண்டு பொண்ணுங்க வந்தாலுங்களா, ஜூஸ்ல விஷத்தை கலந்தாலுங்களா, கதை விட்டுக்கிட்டு தெரியும். இதுவே நானா இருந்திருந்தா இதுக்கு சம்பந்தமானவளை பிடிச்சு வந்து அண்ணன் காலில் போட்டிருப்பேன். இவனை நம்பாதன, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, அதுக்குள்ள அவளை தூக்கிட்டு வந்து முன்னாடி போடுறேன். இல்லைண்ணே, எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. சீக்கிரமே அதை யார் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சு உங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறேன். ஏய், ஒருவேளை கல்யாண நாளுக்கு முன்னாடி கூட்டு வந்து நிப்பாட்டல நான் என்ன பண்ணலாம் சொல்லு? அப்படி கண்டுபிடிக்கலன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன். இந்த பாரு, உனக்கு அவ்வளோ நல்லா டைம் இல்லை. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் அவளை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துற. சரிண்ணா.